சோழிங்கநல்லூரில் 51 குழந்தைகள் கலந்து கொண்டு செல்போனுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி உலக சாதனை. சோழிங்கநல்லூரில் உள்ள ஆர் ஸ்கூல் குரூப் ஆஃப் பென் பென்சில் பார்லர் பள்ளியின் நோவா உலக சாதனை நிகழ்ச்சி ஸ்ரீ ஸ்வஸ்விக் தொழில் திறன் மேம்பாட்டு நிறுவனர் திருமதி யுவராணி தலைமையில் நடைபெற்றது. இதில் 51 குழந்தைகள் கலந்து கொண்டு டிவி, ஜெக்கெட், செல்போனுக்கு இணையத்திற்கு எதிராக விழிப்புணர்வு சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சாதனையை நோவா உலக சாதனை அங்கீகரித்து சான்றிதழை பள்ளியின் தாளாளர் திருமதி ரம்யா அவர்களிடம் வழங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிரசன்யா லிட்டில் கிட்ஸ் மாண்டஞ்சேரி பள்ளியின் நிறுவனர் திருமதி என் சுபைதா மற்றும் லிட்டில் மிலேனியம் ஸ்கூல் தாளாளர் திருமதி தனலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கினர். என் பேர் ரம்யா. ஆர் ஸ்கூல் குரூப் ஆஃப் பென் பென்சில்ஸோட ஃபவுண்டர் அண்ட் பிரின்சிபல். சோழிங்கநல்லூர்ல இருக்க எங்க ஸ்கூல். இந்த இயர் வந்து நாங்க நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்ட் கேட்ஜெட்ஸ் அப்படிங்கிற பண்ணியிருக்கோம். எங்களோட கொலாப் பண்ணிருக்கிறது ஸ்ரீ ஸ்வஸ்திக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தேங்க்ஸ் டு யுவராணி மேம் அண்ட் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் ஜூரியோட தேங்க்யூ. அவங்களோட இனிஷியேட்டிவ்ல தான் நாங்க பண்ணோம். ஸோ வேர்ல்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லபடி நடந்திருக்கு. அவார்ட் கேட்ஜெட்ஸ் வை அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து கேட்ஜெட்ஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அவாய்ட் கேட்ஜெட் அவ்வளவுதான், நாட் என்டையர்லி ஹவு மச் இஸ் பாசிபிள் அப்படிங்கறது தான் எங்க கிட்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். முடிஞ்ச ஒரு 51 கிட்ஸ் கிட்ட வச்சு பண்ணியிருக்கோம் நாங்க. ஸோ தேங்க்யூ சார். எதுக்காக பண்ணியிருக்கோம்னா இந்த குழந்தைங்க மூலமா இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் நாங்க. பிகாஸ் எல்லாருமே ஒரு அடிக்ஷன்ல தான் இருக்கும். அந்த போன்ல தான் எந்திரிக்கணும், போன்ல தான் அலாரம் வைக்கிறது வந்து நைட்டு தூங்குறது வந்து எல்லாமே அந்த போன் இல்லாட்டி டேப், லேப்டாப் இப்படியே தான் இருக்கும். வி கேனாட் ஸ்டாப், பட் ஹவு ஷுட் அவாய்ட் அப்படிங்கறத எங்க குழந்தைங்களை வச்சு நாங்க பண்ணியிருக்கோம். 51 கிட்ஸ் பண்ணியிருக்காங்க எங்க பசங்க. ஏன்னா குழந்தைங்க சொல்லும்போது இது கொஞ்சம் ரீச் நல்லா இருக்கும். எங்க ஸ்கூல்லயுமே நாங்க என்ன பண்ணுவோம்னா மொபைல் நாங்க யூஸ் பண்ண விட மாட்டோம். ஈவன் தோ எந்த ஒரு ஆப்ஸ் இருந்தாலுமே அது மேனுவலி தான் இருக்குமே தவிர இது வந்து நாங்க அவங்களுக்கு அவேர்னஸ், பிகாஸ் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் மென்டல் ஹெல்த் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நாங்க வந்து அவார்ட் கேட்ஜெட்ன்ற தீம் எடுத்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஆர் ஸ்கூல் குரூப் ஆஃப் பென் அண்ட் பென்சில் ஸ்கூல்ல பண்ணியிருக்கோம். தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் கேட்ஜெட்ஸ். 51 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்க கேட்ஜெட்ஸோடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இங்க நடத்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ உண்மையாவே குழந்தைங்க வந்து அவ்வளோ அழகா எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப இன்வால்மெண்டோட அழகா பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற என்ன சொல்றது, ரொம்ப டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து குழந்தைங்களை வந்து திணிக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய நோக்கமே. அதாவது இந்த கேட்ஜெட்ஸோ இல்லை கேம்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்கன்றது எங்களுடைய ப்ரீ ஸ்கூல்ஸ்ல ரன் பண்ணி எங்களுக்கு அனுபவம் இருக்கு. பிகாஸ் ஏன்னா அதனால வந்து நிறைய பிரெயின் டேமேஜ் ஆகுது, பிளஸ் மெமரியும் நிறைய லாஸ் ஆகுது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் ப்ரோக்ராமா எடுத்துக்கணும் எல்லா பேரண்ட்ஸுமே. நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு போனை கொடுத்து சாப்பாடு விட்டுறாங்க. நம்ம காலத்துல எல்லாம் வந்து நிலாவை கட்டி சாப்பாடு விட்டுருவாங்க. பட் இப்பெல்லாம் வந்து கேஜெட்ஸ் கொடுத்துட்றாங்க கையில. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் லோட் வந்து கம்மியாகணும் அப்படின்றதுதான் பாக்குறாங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம், அவங்களுக்காக தான் நம்ம இருக்கோமே.
ஸோ அதனால வந்து கையில மொபைலை தயவு செய்து கொடுக்காதீங்க. இதனால எவ்வளவு வந்து இம்பாக்ட் ஆகுறாங்கன்றது எங்களை மாதிரி டீச்சர்ஸ்க்கும் தெரியும், டாக்டர்ஸ்க்கும் தெரியும். தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு பண்ண வேர்ல்ட் ரெக்கார்டில். தேங்க்யூ.